ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பைமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் நான் ஏர்லியாகவே கிளம்பி நேராக நம்ம புது வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு லேபர்ஸ் வந்திருக்காங்க, பெயிண்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்தாச்சு. பேபிமா ஆஸ் யூஷுவல் அங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன். மத்தியானம் சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்துக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னென்னலாம் பண்ண போகிறாங்க இன்றைக்கி அப்படின்றது மேக்ஸிமம் இன்றைக்கி கவர் பண்ணி முடிச்சுடுவோம் அப்படின்ட்டாங்க. ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, செகண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஓவர், கிரவுண்ட் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து கிரவுண்டில் இருக்க ரூம்ஸு, பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது அடுத்ததுலாம் தான் மெயின். ஒன் பை ஒன்னாக அப்படியே நம்ம கவர் பண்ணிக்கிட்டே வரோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கீழே என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்தது என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கிங்கில் நல்லா தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் பார்க்கிங்கில் அடிக்க வேணாமா அடிக்கலாமான்னு இன்னும் எதுவுமே நான் டிசைட் பண்ணலை. இப்போ ஆஸ் யூஷுவல் வந்து உள்ளே அவங்க அடிச்சிட்ருக்காங்க. முதல்ல பட்டியெலாம் பார்க்கணும்ல, ஸோ அதனால் இந்த பேட்ச் பட்டி ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. பேட்சை பாருங்கள், எவ்வளோ பேட்ச் இருக்கிற மாதிரி தெரியுது. எதனால இவ்வளோ பேட்ச் வந்ததுன்னு எங்களுக்கே தெரியல. இத்தனைக்கும் குழந்தைங்களாம் எதுவும் இப்போதைக்கு இல்லை. குழந்தை இருந்தானாச்சும் கை வைப்போம் அப்படின்னலாம். நம்மளே குழந்த மாதிரி எல்லாத்தையும் கை வச்சு நடக்கிறோமா என்னான்னு தெரில. ஸோ இங்கே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பட்டியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மெயினான ஒர்க் மேலே 2 பால்கனி இருக்குது, அந்த பால்கனியும் பண்ணணும் அவங்க. பையா அங்கே பாரு, அந்த இதுக்கும் நடுவில் டாட்டா இருக்குது. நம்ம ஆளுங்களாக இருந்தால் கூட எதாவது பேசிக்கிட்டே வேலை செய்வாங்க. இவங்க வந்து பேசவே பண்ணுறாங்க, சைலண்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. பையா, உனக்கு தான் தமிழ் தெரியும்ல, அப்புறம் ஏன் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிற? ஃபேன்லாம் வர அழுக்காக போச்சு, அதெல்லாம் வர துடைக்கணும். மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட மெயின்டெனன்ஸ் ஆகிட்டு இருக்குது வீட்டில். பாவம் பேபிமாக்கு வேலையாக வரும். இதை முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணணும். இது புதுசெல்லாம் ஓப்பன் பண்ணி போடணும், அப்போ தான் ஒரு லுக்கு கிடைக்கும். வச்சிருக்க சீலிங் கலர் வேற தானே? ஒயிட்டு. இப்போ நம்ம அடிக்கிற கலர் கிடையாது. சீலிங் ஒயிட்டுன்னு கேட்கணும். ஏன்னா இந்த ஒரு சின்ன இடத்துல மட்டும் அழுக்காயிடுச்சு. அந்த இது நான் தான் டவல் போட்டு தொடச்சிட்டேன், ஈரம் வந்துருச்சுன்ட்டு. அதுக்கு இப்போ ஒயிட்டு, சீலிங் ஒயிட்டு வாங்கினா தான் நம்ம அடிக்க முடியுமா, இல்லை ஏதாச்சும் நம்ம கைவசம் இருக்குதா சீலிங் ஒயிட்டு? வாங்கி டச் பண்ணணும். ஓகே, இது பால்கனி ஃபுல்லாக பட்டி பார்த்தாச்சு. இப்போ அதேப்பா இந்த இடத்த பிட்டு வச்சிருக்க பையா. இங்கே ஒரு பிட்டு அப்படியே தேய்க்காமே இருக்குது, பட்டியே பார்க்கலையா? அரையும் குறையுமோ பையா. அதே அது இந்த ட்ரில்லுக்கு பக்கத்தில் ஒரு பிட்டு அப்படியே இது பண்ணி வச்சிருக்கு, வைக்காம அப்படியே இருக்குது, தேய்க்காமையே இருக்குது பட்டியை அந்த பால்கனியில். பெயிண்ட் மட்டும் போட்டுடுறீங்களா? தகுடு போவாதா? சரி, ஓகே. ஓகே, இப்போ இந்த பால்கனி வாஷிங் மிஷின் வெளில வந்துச்சு. பேபிமா டென்ஷன் ஆகிடும். 365 டேஸும் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரே மெட்டீரியல் இது தான். ஏன் தகுடு போவாதா? இங்கே தகுடு போவாதான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பெயிண்ட் பார்த்துட்றோம் அப்படின்றாங்க. ஏன் போவாது? ஆமாம், இந்த கேப்பில் தகுடு பர்ஃபெக்டாக போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானமே முடிச்சுட்டு என்ன சொல்லிட்டாங்க, பெயிண்ட் பெயிண்ட் காலி ஆகிடுச்சு அப்படின்னாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 லிட்டர் வாங்கி கொடுத்தோம். அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, ஃபுல்லாக முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா கடைசியில் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் பார்க்கிங்க்கும் இல்லாமல் ஸ்டக்கப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வாங்கிக்கிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு இருக்காங்க. சரி, ஓகே, போய்ட்டு வாங்க, பாய்ன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு இப்போ நேராக போகலாம். பேபிமா என்ன பண்ணியிருக்குதுன்றதை பார்ப்போம், வாங்க போகலாம். பேபிமா என்ன பண்ணுறேன் நீன்னு சொல்லி ஃபோன் அடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் அடித்தா என்ன சொல்லிச்சு, ஓகே வேலை முடிஞ்சிச்சா, இப்போ வேலை இல்லையா, உடனே இம்மிடியேட்டாக கிளம்பி வா, வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வா அப்படின்னு.
இவ்வளோ நேரம் அப்போ என்னப்பா பண்ணின்னு இருந்தேன் அப்படின்னா, நான் மற்றதெல்லாம் பண்ணிட்டேன், தொட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு எதாவது வேணும்ல, அதனால் நீ சிக்கன் வாங்கிட்டு வா அப்படின்னுச்சு. சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு பேபிமா, குட் கேர்ள், நம்ம சமைச்சிக்கலாம், அதனால் நீ வாங்கிட்டு வந்துடு சிக்கனை. நான் இமீடியட்டாக ஒரு 10 minutes to 15 minutesக்குள்ளே அந்த சோம்பேறி சிக்கன் இருக்குல்ல அதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. ஸோ அதனால் நம்ம போகும்போதே வாங்கிட்டு போயிடலாம். நான் வந்து குட் கேர்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்குது. வந்த உடனே சிக்கனை வாங்கிச்சு, கரன்னு கழுவிச்சு, சிக்கனை கழுவிட்டு தண்ணியும் போய் கழுவின்னு வந்துச்சு, குளிச்சுட்டு இப்போ கோதாவில் இறங்கிச்சு. என்னதுப்பா இப்போ சிக்கன், சோம்பேறி சிக்கனா? என்னப்பா நீ ஒரு 2 கிலோ நீ இழைச்ச உடனே 3 நாள்ல 2 kg இழைச்சிருக்கேன். நான் இப்போ வெயிட் காட்டுறேன், இந்த வீடியோ உங்களுக்கு வெயிட் காட்டுறேன் பாரு. ஏன் தெரியல, டகன்னு வெயிட் குறைஞ்சிட்டேன். அது என்ன ரீசன்னே எனக்குமே தெரியல. அந்த மாதிரி நானே அப்படித்தானே குறைஞ்சேன். நீ தான் போட்டு ஸ்வீட்டு எடுத்து அள்ளி விட்டுன்னு இருந்திய, அதனால ஸ்வீட் இருக்குமோன்றியா? அது மட்டும் வரக்கூடாது ஆண்டவரனால. கருமா டார்ச்சர் ஃப்ரெண்ட்ஸ், அது நிம்மதியாக எதையும் சாப்பிட விட மாட்டேன்னு. நான் அப்பயும் கண்டுக்கிறது இல்லை, ஆசைக்கு எடுத்து சாப்பிடுவேன். தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். சரி, பிரியாணி கேட்டிய, எங்கேருந்து வந்தது இன்னைக்கு? சிஎம் பர்த்டே. நம்ம ரோட்ல கொடுத்தது, நான் போய் நின்று ரோட்ல வாங்குவேனா? இல்ல சிஎம் பர்த்டேன்ட்டு அங்க நம்ம ஏரியால கவுன்சிலர் எலெக்ஷன்ல நம்ம கறிக்கடைக்காரர் தான் நிக்க போறாராமா. ஸோ அதனால வந்து அவரு எல்லாருக்கும் பிரியாணி கொடுத்துருக்காரு. நான் போனேன்னா ஒழுங்கா சிக்கனை வாங்கிட்டு வராம சும்மா இல்லாம என்ன பண்ணா, அவங்க குழந்தைக்கு ஊட்டின்னு இருந்தாங்க. சரி, நம்மளுக்கு இங்கே தான் சிக்கன் பிரியாணியே ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது, குழந்தைக்கே ஊட்டுறாருன்னா அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல பிரியாணி கடை இங்கே எங்கேயோ இருக்குது போல் இருக்குன்ட்டு சும்மா இல்லாமன்னா, எங்கேருந்து பிரியாணி வாங்குனீங்க, இங்கே எங்கே பிரியாணி நல்லா இருக்கும்னு. ஏண்ணே அப்படின்னாரு. இல்லை, இங்கே எங்கேயுமே நல்லா இருக்க மாட்டேங்குது, இதுக்குன்னு நம்ம தாம்பரம் போக வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா அங்கே முடிச்சூர் ரோட் போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. இல்லைண்ணா, இது வந்து இன்னைக்கு தளபதியோட பர்த்டே இல்லை அதனால. ஓ, நீங்கள் டிவிக்கே வாங்கினேன்? ஆமாம் அப்படின்னாரு. சரி, ஓகே இல்லை, தைரியமாக குழந்தைக்கு ஊட்டினீங்களா, அதனால தான் இங்கே எங்கேயோ நல்ல பிரியாணி கிடைக்கும் போல் இருக்குதுன்ட்டு கேட்டேன் அப்படின்னேன். அப்புறமா உள்ளே போய் பேக் பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு, அவர் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு அந்த பிரியாணி செஞ்சவரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் பிரியாணி பண்ணோன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்ததுன்னா இவர்கிட்ட ஆர்டர் கொடுங்கண்ணா அப்படின்னாரு. சரி, ஓகேங்க அப்படின்னு. நீ தான் அன்றைக்கி போய் விதவிதமாக ரகரகமாக வாங்கினில்ல, அதனால உன்னை சமைக்க விடாம அவங்க ஆர்டர் பிடிக்க பாக்குறாங்க. ஊரே கோலாகலமா இருக்குது சிஎம் பர்த்டேன்ட்டு. என்னது பா, இதை சொன்னீங்கன்னா சிஎம்ஏ திட்டுவாருப்பா. பதிவை போடு அண்ணா, உங்க பர்த்டேக்கு நான் பாருங்க அடுப்படியில கஷ்டப்பட்டுங்கிறேன்ட்டு. அவரே தேடி கண்டுபிடிச்சி நம்ம விளாகலாம் பார்த்துட்டு, அம்மா தங்கச்சி நீ செய்யறதே ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாசைக்கு ஒரு வாட்டி தான், நான் உங்க விளாக பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன், பரவாயில்லம்மா, அண்ணன் பர்த்டேக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டதா இருக்கட்டும்மா அப்படின்றவாரு. என்னன்னு போட்டியா? சரி விடு, மீட் பண்ணி போட்டோ எடுத்து வச்சுக்கணும்னா ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டோரி போட்டுக்கலாம்ல. நிறைய பேர் உங்களை பார்க்கணும்னு இருப்போம் நாங்கெல்லாம். எங்களுக்கு ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. உங்களோட ஃபேன்ஸ் வெறியர்கள் நாங்கெல்லாம். அப்பாயின்மெண்ட் கிட்டும், கவலைப்படாது. சீக்கிரம் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நாங்களும் வந்து தவமிருந்து காத்து யாரை கான்டாக்ட் பண்றதுன்னு தான் தெரியல. தேங்காய் உரிச்சிக்கினே தவம் இருக்கிறியா? இல்லப்பா, யாரை கான்டாக்ட் பண்றதுன்னே நமக்கு தெரியல. இப்பெல்லாம் ஒரு பயங்கர பிஸிப்பா, இப்பெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துலாம் பார்க்க முடியாது. இருந்தாலும் நமக்கு நேரம் நல்லா இருந்தா. ஆமா ஆமாங்க. இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அண்ணனை மீட் பண்ண முடியும் அப்படின்னா எங்களை இன்ஸ்டால காண்டாக்ட் பண்ணுங்க, ஓடோடி வந்துருவோம். ஓகே, அடுத்தது தளபதி எனக்கு விஷஸ், ஹாப்பி பர்த்டே விஷஸ்ண்ணா. ஹாப்பி பர்த்டே அண்ணா. நான் உங்களுக்கு ஸ்டோரி எல்லாம் போட்டு உங்களை டாக் பண்ணிருக்கேன், மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்படியா? சரி, ஓகே, தள்ளு, நம்ம வேலையை பார்ப்போம்.
அவர் வேலையை பாக்குறாரு, நம்ம வேலையை பார்ப்போம். பசியில கை காலம் விட விடன்னு நடுங்குதுப்பா. ஏன் காலையில் சாப்பிடலையா? காலையில என்ன சாப்பிட்டாரு? காஃபி தான் குடிச்சேன். அதுக்கப்புறம் தொண்டை கிளியே கத்தினதுனா வயிறு கிடுகிடு நடுங்குது. எதுக்கு உங்க அக்கா கிட்ட கத்தின்னு இருந்தியா? அதுக்கப்புறம் வந்துட்டு எழுந்தது எப்ப எழுந்துச்ச? அவன் எழுந்துட்டு அப்பவே ஒரு இருக்கும் சிக்கனை போட்டு தேங்காய் பால் எடுக்கணும், அதை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் பேபிமா தட்டி முட்டின்னு ஓடி அந்த ஏதாவது மறந்துட்டியா? குடிக்கிற மாதிரி ஸ்மெல் வந்தது. ஆயிட்டா மாதிரி எனக்கு ஸ்மெல் வருது. குழம்பு ஆயிடுச்சு இல்ல? ஆயிடுச்சு, குடிக்கிற மாதிரி ஸ்மெல் வந்ததுன்னு. அதாவது இது மாதிரி அடி பிடிக்குதுன்றியா? அடி பிடிக்குதுனாலே ஆயிடுச்சுன்றா அர்த்தம், தெரியுமா? சரி, ஓகே. தயிர் எடுத்துன்னு போய்வீங்க, தட்டு எடுத்துன்னு போய்வீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மத்தியானம் சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு நான் வெயிட் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். வெயிட் காட்டவா? அன்னைக்கு வந்து நான் 84 கிட்ட இருந்தேன். ஓகேவா? இப்ப பாரு 81 85 2 kgs ரெடியூஸ் ஆயிருக்குது. ரெடியூஸ் ஆயிருக்கு. இன்னும் வந்து நம்ம குறைக்கணும். எத்தனை? ஒரு 3 நாள் இல்லையாப்பா? 3 நாள்ல 4 நாள் இல்லையா? 4 நாள்ல 3 நாள் 4 நாள்ல 2 kgs நான் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 6:30க்கு சாப்பிட்டுறது. ஈவினிங் 6:30க்கு சாப்பிடுறோம். மதியம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, 12 o'clock தான் சாப்பிட்டுருக்கேன். இன்னும் நான் வந்து என் உடம்ப இது பண்ணல. என்ன பண்ணல? எக்ஸசைஸ் சொன்னாங்களே, அது பண்ணியா? இப்படி இப்படி எனக்கு வந்து என்னன்னா, இந்த ஷோல்டருக்கு இருக்குல்ல, இந்த ஷோல்டருக்கு வந்து எப்படின்னா இப்படி இப்படி வச்சுக்கணும். ஓகேவா? இப்படி ஒரு நிமிஷம் இது பண்ணி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படியே குனிஞ்சு இப்படி 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 பண்ணும். இல்லையா? இப்படி பண்ணிட்டு இப்படி மெதுவா தூக்கிட்டு இப்படி மெதுவா கையை ஸ்லோ டவுன் பண்ணுமா. பண்ணு, அதை பண்ணி காட்டு. எக்ஸசைஸ் பண்ண மாதிரியே இருக்கும்ல. 1 minute இப்படி வைக்கணும். அது இப்படி வைக்க கூடாதுப்பா, ஸ்ட்ரைட்டா வைக்கணும்ப்பா. சொன்னாங்க இப்படிதான் வைக்க சொன்னாங்க. இப்படி லைட்டா ஒரு லிஃப்ட் மேல இருக்கணுமா. ஈகிள் மாதிரி ரெக்க வச்சுக்கினே ஈகிள் பறக்குமே, அந்த மாதிரி தானா? வலிக்கும் தெரியுமா? இங்க நீ வெய் பாப்போம். இப்படி வை, இப்படி வை, நீ வெய், நீ வெய். கை தூக்கு. இன்னும் கொஞ்சம் மேல தூக்கு. லிஃப்ட் பண்ணு. நேரா நேரா, கை நேரா இருக்கணும். வலிக்குதா? ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுப்பா, ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10. வலிக்குதா? இந்த இடத்துல வலிக்குதா இல்லையா? இல்லையே, எனக்கெல்லாம் வலிக்குதே, கையெல்லாம் நடுங்குதே. அப்போ உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா ப்ராப்ளம் இருக்குதுன்னு தான் மீனிங். ஓ சரி சரி சரி. எனக்கு ஒன்றும் வலிக்கலாம் இல்லையா? இப்படி இப்படி லெஃப்ட் மேல இப்படி பண்ணணும். சரி, லெஃப்ட் தான் இது. இல்ல ஸ்ட்ரைட்டா 2 கையும் மேல தூக்கு. தூக்கிட்டேன். எனக்கு வலிக்குதுப்பா. எனக்குலாம் வலிக்கல. இது வந்து எல்லாருக்குமே ரிசல்ட் இருக்கு அப்படின்னாங்க, என்ன செய்ய சொல்லி சொன்னாங்க. அது நீ செய். வலிக்குது இல்ல? இல்ல இல்ல, வலிலாம் இல்ல. இந்தா பண்ணு, நீ பண்ணு. பண்ணு. வலிக்குது இப்படி பண்ணா. அது வலிச்சாதான் சரியா போகும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அடுத்தது என்ன சொன்னாங்க? அப்படியே கீழே ஒரு நிமிஷம் வச்சுட்டு தான் பண்ணணுமா? 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 29 30 31 32 33. நம்பர்ஸே மறந்துருதுப்பா உனக்கு. 35 36 37 38 39 40. 40 நொடிகளை நெருங்கி வந்து கொண்டுள்ள பேபிமா. 45வது நொடி இது. 46 47 48 49 50. இப்போ 53வது நொடி. 52 53 54. முடிஞ்சிச்சு விடு. 60 ஆயிடுச்சு இதுல. 56 57 58 59 60 அப்படி சொல்லி புரிஞ்சுட்டு இப்படி 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 பண்ணிட்டு இப்படி கையை தூக்கிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்துட்டு டவுன் பண்ணணும். இது காலையில நைட்டும் ஒரு 3 times அந்த மாதிரி பண்ணணும் அப்படி சொன்னாங்க.
அப்போ வந்து உங்களுக்கு இந்த கை வந்து வேலை செய்யாதனால கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இன்னும் வாக்கிங் போக ஆரம்பிக்கல, ஃபுட்டுல மட்டும்தான். சுகர் ஃபுல்லாவே கட் பண்ணிட்டேன். சுகர் கட் இனிமேல் பாருங்க அப்படியே பலான்னு இருக்கும். சுகர் சாப்பிடறதே கிடையாது. சுகர் கட் பண்ண உடனே 2 kgs எனக்கு இறங்கிடுச்சு. இந்த சுகர் இன்னும் சாப்பிடாம காலையில காஃபி குடிக்கிறியா? சுகர் போடுறியா இல்லையா? ரொம்ப சுகர் மீடியமா தானே போடுறேன். அதெல்லாம் இப்பவே உடனே எல்லாம் கட் பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் விடணும். இப்போ இதுக்கப்புறம் நான் வாக்கிங் போக ஆரம்பிக்கணும். என் ஃபுட் பிளானை மாற்றணும். ஜங்க் ஃபுட்ஸ், நோ சுகரி ஐட்டம்ஸ், ஒன்லி குக்கிங், வீட்டு சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கேன். இப்படியே நம்ம வந்து ஐயோ என்னப்பா, இப்படியே வந்து நம்ம அப்படியே 1 monthல வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாதான் கரெக்டா வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் வெயிட் குறைக்கிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பா காட்டுறேன். ஏன்னா இது வந்து சீரியஸா நான் எடுத்திருக்கேன். இவ்வளவு நாள் ஏதாவது பண்ணா இவர் வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப நானே விட்டுட்டேன். இனிமேல் வெயிட் ஜாஸ்தி ஆயிட்டே வருது. வெயிட் ஜாஸ்தி உடம்புக்கு நல்லது இல்ல. என் உடம்பு தாங்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் நோய் நொடிகள் வந்துச்சுன்னா அதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு இதை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு, இப்படிதான் இருந்தது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டாங்க. ஓகே, பாய்.